பாகிஸ்தான் பயிலுக இருக்கிறானுங்களே, இவனுங்க வந்து இந்தியா கிட்ட எவ்வளவுதான் வாங்கி கட்டிக்கிட்டாலும் திருந்தவே மாட்டேங்கிறானுங்க. எத்தனை தடவை அடிச்சு பார்த்துட்டோம், சொல்லி பார்த்துட்டோம், வெளுத்து பார்த்துட்டோம், திருந்தவே மாட்டேங்கிறானுங்க. இவனுக்கு என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா புரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் ரீசெண்டா பஹல்காம்ல தேவையே இல்லாம நம்ம அப்பாவி ஜனங்களை வந்து கொண்டு குமிச்சானுங்க, ஒரு அட்டாக்கை பண்ணானுங்க. அதுக்கு நம்ம இந்தியானா யாரு, நம்ம இந்தியாவோட பவர் என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஆபரேஷன் சிந்தூர் மூலியமா ஒரு பதிலடியை கொடுத்தோம். இப்ப அந்த பதிலடியை தாக்கு பிடிக்க முடியாம அவனுக்கு வந்து கதறானுங்க, மூக்கால அழுதானுங்க, எங்களை விட்டுருங்க, தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு கதறினானுங்க. அண்ட் அந்த கதற சத்தம் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் கேட்டுச்சு, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இப்படி கதறானுங்களே, அண்ட் அந்த நாட்டிலே அப்பாவி மக்கள்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லெண்ணத்தினால நம்ம இந்தியா வந்து அவனுக்கு ஒரு உயிர் பிச்சை போட்டோம், மன்னிப்பு கொடுத்தோம். சரி, இனிமேல் வராத, இந்தியா பக்கம் வராத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கோட அவனுக்கு வந்து ஒரு மன்னிப்பை கொடுத்தோம். மன்னிப்பையும் வாங்கிக்கிட்டு அந்த வார்னிங்கையும் வாங்கிக்கிட்டு அவனுக்கு திரும்பியும் வந்து இந்தியா கிட்ட இணங்கியிருக்காங்க. இந்தியா வந்து சீண்டி பார்த்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தானோட மிலிட்ரி சீஃப் முன்னீர், இவனால தான் இந்த பாகிஸ்தானை அழிய போகுதுன்னு நினைக்கிறேன். இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் அமெரிக்காவுக்கு போயிருக்கான். எதுக்கு தேவையில்லாமல் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அங்கே அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இவனுக்கு வந்து ஒரு இன்விடேஷன்லாம் கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. மேடையில் ஏறி வச்சுட்டு இந்தாப்பா பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடை போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மேடையில் அவன் எதை பற்றி பேசணும், ஒன்று இவங்களோட நாட்டை பற்றி பேசணும், பாகிஸ்தானை பற்றி பேசணும், இல்லை பாகிஸ்தான் மக்கள் அமெரிக்காவில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸை கொடுக்கணும், இல்லை அமெரிக்கா நாட்டு மக்களை பற்றி பேசணும், அமெரிக்காவை பற்றி பேசணும். இதை பற்றியெல்லாம் பேசாமல் சம்பந்தமே இல்லாமல் நம்ம இந்தியாவை பற்றி பேசியிருக்கான், நம்ம இந்தியாவை பற்றி இழிவுபடுத்தி பேசியிருக்கான். அண்ட் அதே சமயத்தில் நம்ம இந்தியாவுக்கு வந்து த்ரெட்டனிங் கொடுத்துருக்கான். இவனை எவ்வளோதான் அடிக்கிறன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. இப்போ இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவன் பேசுறது எங்க அமெரிக்காவில் பேசுகிறாங்கன்னா, அமெரிக்காவோட பிரசிடென்ட் யார், டொனால்ட் ட்ரம்ப். இவர் என்ன பண்ணணும், ஒரு நியாயமான லீடராக இருந்தால், எப்பா முன்னீர் இந்த மாதிரிலாம் பேசாதப்பா, நீ வந்து அமெரிக்காவில் விட்டு பேசிக்கிட்டு இருக்கிற, நீ எதுக்கு இந்தியாவை வந்து இழுத்து விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியாச்சும் கேட்கணும்ல. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இதெல்லாம் பண்ணாமல் ஆப்போசிட்டாக சில வேலைகளை பார்த்துருக்காப்புல. அது என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து இந்த முன்னீர் பேசுகிறனால பேசுங்க, இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்கான ரிப்ளை கொடுத்துருக்கோம். நம்ம மினிஸ்டர் ஆஃபேர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ட்ரம்ப்பே விடலை, ட்ரம்ப் போட்ட ஆர்டருக்கே நம்ம வந்து ஒரு பதிலடி கொடுத்தோம், ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளை கொடுத்தோம். இவனுங்களாம் யார் பச்சா, இவனுங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இது எல்லாத்தையும் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம சேனலில் நம்ம எவ்ரிடே அப்லோட் பண்ணுறோம். ஒன் டே கூட மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்து சேரணும்னா, நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் வீடியோஸ் மிஸ் ஆகாது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தானோட முன்னீர் சீஃப் மிலிட்ரி ஆஃபீஸரு இவன் வந்து அமெரிக்காவுக்கு கிளம்பி போகிறான். எதுக்கு அமெரிக்கா கிளம்பி போகிறான்? அமெரிக்காவில் வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது. அமெரிக்கா ஃப்ளோரிடாவில் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த ஈவெண்ட்டோட பேர் வந்து பிளாக் டை டின்னர். இந்த ஈவெண்ட் எதுக்கு நடத்துவான்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து பாகிஸ்தான் மக்கள்லாம் இருப்பாங்களா, அந்த மக்களை கூட்டி வச்சுக்கிட்டு, ப்ளஸ் அமெரிக்காவில் வந்து பாகிஸ்தானோட எம்பசிலாம் இருக்கும். எம்பசியில் வந்து சீனியர் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு இவனை கூப்பிடுறாங்க. யார? இந்த திட்டு பையில கூப்பிடுறாங்க, முனீரை கூப்பிடுறாங்க. முனீரும் சரின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். போனதுக்கு அப்புறம் அங்கே வந்து இன்னொரு ஈவெண்ட் நடக்குது. என்ன ஈவெண்ட் கேட்டிங்கன்னா, இந்த அமெரிக்காவோட யூஎஸ் சென்ட்காம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஃபென்ஸ் சிஸ்டம், யூஎஸோட டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அது அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சீனியர் ஆஃபீஸர் அங்கே வந்து ரிட்டையர் ஆகிறாரு. சரி, அந்த ஈவெண்ட்லேயே கலந்துக்கோன்னு சொல்லிட்டு இதை முடிச்சுட்டு அங்கேயும் வந்து சேர்ந்து கலந்துக்கலாம். எல்லாம் ஒன்றா தான் நடக்குது. இப்போ போனதுக்கு அப்புறம் அங்கே வந்து இவனுக்கு ஒரு மேடையை கொடுத்து பேச விட்டுறாங்க. இவங்க எதுக்கு இவனுக்கு தேவையில்லாமல் மேடை கொடுக்கணும், இவனுக்கு தேவையில்லாமல் எதுக்கு மைக்கு கொடுக்கணும், இவெல்லாம் ஒரு ஆளுன்னு மதித்து இவனை ஃபஸ்ட்டு எதுக்கு கூப்பிடணும், அதான் எனக்கு ஒரு கேள்வி. இப்போ மைக்கை கொடுத்த உடனே, மேடையை கொடுத்த உடனே இவன் வந்து தன்னை ஒன்று ஏதோ பெரிய தியாகியே, பெரிய வீரன் நினச்சிக்கிட்டு இவன் வந்து அவங்க நாட்டு மக்கள் பற்றியும் பேசலை. அண்டு அவங்க நாட்டு மக்கள் அங்கே இருக்கிறாங்களா அமெரிக்காவில், அவங்கள பற்றியும் பேசலை. அண்ட் அதே சமயத்தில் வந்து எங்கே போயிருக்கான், அமெரிக்காவுக்கு போயிருக்கான், அமெரிக்கா நாட்டு மக்களையும் பற்றி பேசலை. இவன் வந்து தேவையில்லாமல் நம்ம இந்தியாவை பற்றி இழிவுபடுத்தி பேசியிருக்கிறான். இந்தியாவை வந்து சீட்டி பார்த்துருக்கிறான். என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து, எப்பா இந்த இந்தியாவுக்கும் எங்களுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சுல, பகல்காம் அங்கே வந்து அட்டாக் பண்ணோம், அவங்க வந்து சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்தியாங்கிறவங்க. அண்ட் இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்தூரா நடத்தினாங்க. இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சுல. இந்த பிரச்சனையில் வந்து ஏதோ நாங்கள் வந்து பயந்துட்டதாவோ, ஏதோ நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டதாவோ பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ நாங்கள் வந்து கதறினதாகவும் பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான். இப்போ இந்த விஷயத்தை கேட்டு எல்லாருமே சைலண்டாக தான் இருக்கிறாங்க. நம்மளும் சைலண்டாக தான் இருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவன் இன்னைக்கு நேற்றுன்னு பேசல. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு உயிர்
கையூர் பிச்சை கொடுத்தோம்ல, போடா பொழைச்சு போங்கடான்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பை கொடுத்தோம்ல, அப்பையில இருந்து அவனுங்க பேசிக்கிட்டு தான் இருந்தானுங்க. ஸோ ஏதோ ஒரு லூசு நாய் பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டுட்டோம். இதுக்கு அடுத்து அவன் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பயப்படலாம் இல்ல, நாங்க வந்து ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனாலும் இருந்தாலும் நாங்க வந்து இந்த போரை நிறுத்த வேண்டக்கூடிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு, ஏற்பட்டுருச்சு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த இருக்கிறாரு பாருங்க பெரிய மனுஷர் டொனால்ட் ட்ரம்ப், ரொம்ப நல்ல மனுஷர் இவர் தான் வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணாரு. எப்பா சண்டை போட்டுக்காதீங்க, 2 நாடுக்கும் இதனால இழப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணாரு. இந்த மனுஷரோட பேச்சுக்கு வந்து மரியாதை கொடுத்து தான், வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து தான் நாங்க வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அதை விட்டுட்டு நாங்க வந்து பயந்து ஓடிட்டோம், நாங்க வந்து மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்றான். ஃபர்ஸ்ட் இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதை நம்ம வந்து ஏத்துக்கல, நம்ம வந்து அதுக்கு ஒரு ரிப்ளைவே கொடுக்கல. அது ஒரு பிரச்சனை, அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவரை தான் வந்தாரு, நான் தான் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கிரெடிட் வந்து ஸ்கோர் பண்ண பார்த்தாரு. நம்ம வந்து அதுக்கு வந்து இடமே கொடுக்கல. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவனும் இந்த மாதிரி தான் கட்டிக்கிட்டு இருந்தான். எப்பா நாங்க வந்து பயப்படலப்பா, நாங்களும் இந்தியாவை தர மாதிரி அடிச்சோம், இந்தியா தான் பயந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து பொய் மேல பொய்யா உருட்டுகளா உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் நம்ம வந்து கண்டுக்கல. ஏன்னா நம்மளுக்கு வேற வேலைகள் இருக்குது, நம்ம நாட்டை நம்ம டெவலப் பண்ணோம், நம்ம நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அதை பத்தி பார்ப்போமா, இல்லை இவனுங்க சும்மா உருட்டுக்கிட்டு இருக்கானுங்களா இவனுங்க பத்தி பார்ப்போமா, நம்ம வந்து விட்டுட்டோம். சரி, இதுக்கு அடுத்தது இவன் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பத்தி பேசியிருக்கான். நம்ம இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடத்தணும்ல, பகல்காம் அட்டாக் பண்ணதுக்காக, அந்த ஆபரேஷன் நடத்துற அந்த சமயத்திலேயே நம்ம வந்து இண்டஸ்ட்ரி வாட்டர் ட்ரீட்டியை வந்து பெரிய அளவு மதிக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தோம். அண்ட் இந்த பாகிஸ்தானுக்கு போறக்கூடிய தண்ணி வந்து நாங்கள் தடுத்து நிப்பாட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தோம். அதை நம்ம இன்னும் திருப்பி வாங்கல. தண்ணி போய்கிட்டு தான் இருக்குது, தண்ணி வந்து எதுவும் தடுத்து நிப்பாட்டல. ஆனா அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நாங்கள் மதிக்க போறதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அதை வந்து நம்ம திருப்பி வாங்கல. இப்போ அதை பத்தி தான் அவன் பேசியிருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஏதோ இண்டஸ்ட் வாட்டர் ட்ரீட்டி வந்து அவங்க ஏதோ மதிக்க போறதில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய தண்ணி வந்து நிப்பாட்டிடுவோம், டேம் வந்து கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கான். இதை மென்ஷன் பண்ணிட்டு அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, எப்பா பாகிஸ்தானுக்கு வந்து இந்த தண்ணிக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை, அதை தவிர்த்து எங்கள்கிட்ட ஆயில் இருக்குது, நல்ல வளங்கள் இருக்குது, நாங்களும் டெவலப்பிங் எக்கனாமி தான். அண்ட் அதே சமயத்தில் எங்ககிட்ட ஏகப்பட்ட மிசைல்ஸ் எல்லாம் இருக்குது. இன்கேஸ் இந்த இந்தியா வந்து எங்களுக்கு வரக்கூடிய தண்ணியை வந்து தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சாங்கன்னா, ஏதாச்சும் அணைகிட கட்டுறதுன்னு சொல்லிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் பேச்சுவார்த்தை நடத்தி அணைகிட ஏதாச்சும் கட்டணும்னு நினைச்சாங்கன்னா, அணை கட்டுற வரைக்கும் நாங்கள் சும்மா தான் இருப்போம். அணை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டேமை நாங்கள் வச்சிருக்க மிசைல்ஸ் இருக்கிறதுல ஒரு 10 மிசைல்ஸை எடுத்து அந்த டேம் மேல தூக்கி போடுவோம். அதுக்கப்புறம் அந்த டேம் சுக்கு நூறா நொறுங்கிறோம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இவன் வந்து சீஃப் மிலிட்டரி ஆஃபீஸரா இல்ல சீப்பான மிலிட்டரி ஆஃபீஸரான்னு சொல்லிட்டு எனக்கு புரியல, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இவனுங்கெல்லாம் எப்படிதான் பொசிஷனை கொடுத்து உட்கார வச்சாங்களோ. இப்போ இதையும் இந்தியா கேட்டு வந்து சைலண்டா தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு லூஸ் கத்திக்கிட்டு இருக்குது, கத்திட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து சைலண்டா தான் இருந்துச்சு. இதுக்கு அடுத்தது மூணாவது ஒரு விஷயம் பேசுறான். என்ன பேசியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, எப்பா எங்க கிட்ட வந்து ஏகப்பட்ட மிசைல்ஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் நாங்கள் வச்சிருக்கோம். இன்கேஸ் இந்தியா வந்து ஏதாச்சும் எங்ககிட்ட இறங்கணும்னு நினைச்சிச்சுன்னா, ஏதாச்சும் இறங்குச்சுன்னா அந்த நியூக்ளியர் வெப்பனை வச்சு இந்தியாவை தாக்குவோம், இந்த உலகத்தவே ரெண்டா பொழந்துருவோம், எல்லாத்தையும் அழிச்சிருவோம், பாதி உலகத்தை அழிச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா வந்து ஒரு மேடையில், அதுவும் இன்னொரு நாட்டுக்கு போய் இன்னொரு நாட்டை பத்தி பேசியிருக்கான். இவனை என்னங்க சொல்றது, இவனை லூசுன்னு சொல்றதா இல்ல ஒரு சீப்பான ஆளுன்னு சொல்றதா இல்ல சைக்கோடு சொல்றதா, என்ன சொல்றது சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதுக்கு அடுத்தது நாலாவது விஷயம். இப்பதான் இந்தியா வந்து டென்ஷன் ஆச்சு. இதெல்லாம் கேட்டுதான் இந்தியா டென்ஷன் ஆகி ஒரு ரிப்ளை கொடுத்து, என்ன ரிப்ளை கொடுத்துன்னு சொல்லிட்டு போக போக சொல்றேன். இதுக்கு அடுத்து இன்னும் சும்மா இருக்கல, நாலாவது விஷயம் ஒன்று சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒரு லூசுத்தனமான ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லி காட்டியிருக்கான். அதாவது இந்தியா வந்து ஒரு பென்ஸ் காரன், நம்ம வந்து ஒரு காஸ்ட்லியான மெர்சிடிஸ் பென்ஸ் காரன், இந்த பாகிஸ்தான் வந்து ஒரு தீஞ்சு போன ஓட்ட லாரியா, இந்த மரகத நாணயத்துலலாம் ஒரு மோசமான லாரி வரும்ல, அந்த மாதிரி தான் மீன் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி ஒரு பழங்காலத்து லாரி, அந்த மாதிரி ஒரு மோசமான எஃப்சி கூட இல்லாத லாரி, டயர்லாம் உப்பி போன லாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து இழிவுபடுத்திக்கிறான். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, இன்கேஸ் இந்த மோசமான பழைய லாரி வந்து பென்ஸுக்கார மோதுனா டேமேஜ் யாருக்கு, அந்த லாரிக்கா இல்ல பென்ஸுக்காருக்கா? லாரிக்கு டேமேஜ் ஆகும், அது வந்து ஒரு சின்ன டேமேஜ் தான், ஏற்கனவே நாங்க வந்து உடஞ்சு போன லாரி தான், டேமேஜ் ஆன லாரி தான். ஆனா பென்ஸுக்காருக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்கும், எந்த அளவுக்கு அவங்களுக்கு செலவு இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒழுங்கா இருந்துக்கோங்க இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து மிரட்டுறான், நம்ம வந்து ட்ரெண்டிங் பண்றான். இதுல ஒரு விஷயம் எனக்கு வந்து புரியல, இவன் வந்து அவங்க நாட்டை வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்கானா இல்ல நம்ம நாட்டை வந்து பாராட்டி பேசியிருக்கானா சொல்லிட்டு எனக்கு புரியல. யாராச்சும் ஒரு மூளை உள்ளவன் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பானா, ஒரு
எக்ஸாம்பிள கூட கிளீனா குடுக்க தெரியல. இவன் வந்து பெரிய அறிவாளி மாரியும், பெரிய ஆளு மாரி இவன வந்து கூப்பிட்டு வச்சிருக்காங்க. இவன கூப்பிட்டு வச்ச நாட பத்தி தான் கழுவி ஊத்தணும். சரி, இவன் இந்த மாரி பேசினானா, பேசுனதுக்கு எங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கான் ஆக்சுவலா? இவன் வந்து அமெரிக்கால நின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப அமெரிக்காவோட பிரசிடென்ட் யாரு? டொனால்ட் ட்ரம்ப். அந்த ஆளு ஒரு யோக்கியமான லீடரா இருந்தா என்ன சொல்லணும்? "எப்பா நீ வந்து இந்தியாவ பத்தி எங்க நாட்டுல வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்க. எங்க நாட்டு மேடையில நின்னு பேசிக்கிட்டு இருக்க. இது வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தா மாறிரும். இந்த மாரிலாம் பேசாதப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து திட்டணும். அவனுக்கு வந்து ஒரு வார்னிங் குடுக்கணும். வார்னிங் குடுக்கலன்னா போது. அவன வந்து கண்டிக்கணும்ல. ஆனா அந்த ஒரு கேவலமான ஆளு டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆள பத்தி பேசல. முனீர பத்தி எதுவுமே சொல்லாம தோள் மேல கைய போட்டுக்கிட்டு, "எப்பா பாகிஸ்தான் வந்து ரொம்ப நல்ல நாடுப்பா. பாகிஸ்தான் வந்து ரொம்ப அழகான நாடுப்பா. ரொம்ப ஒரு நல்ல பிள்ளைங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சம்மந்தமே இல்லாம பாகிஸ்தான பாராட்டி வச்சிருக்காப்ல. இந்த ஆளு எவ்வளோ பெரிய லூசுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா புரியல. இதெல்லாம் எதுக்கு இந்த ஆள் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் பாகிஸ்தான் வந்து நம்மளோட எதிரி. அந்த அந்த ஆளுக்கு தெரியும். அண்ட் நம்ம இப்ப ரீசென்ட்டா இப்ப நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் பஞ்சாயத்து ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குல்ல. நம்ம வந்து அமெரிக்கா போட்ட ஆர்டர வந்து ஒபே பண்ணல. அதனால அந்த ஆளுக்கு வந்து ஈகோ டச் ஆயிருச்சு. அந்த ஈகோவ தணிச்சுக்கிறதுக்காக பாகிஸ்தான வந்து தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காப்ல, கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருக்காப்ல. இது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எப்ப அவனுங்க வேட்டு வைக்க போறானுங்க. அண்ட் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு எப்ப வேட்டு வைக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அண்ட் இந்த மாரி சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளை வந்து குடுத்திருக்குது. நான் தான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன்ல, அமெரிக்காவே நம்ம வந்து "டேய் போடா ஓரமா போடா, நீ என்ன பெரிய நாடா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளை குடுத்துட்டோம். இவனுங்கலாம் பச்சா இவனுங்களுக்கு நம்ம ரிப்ளை குடுக்காம இருப்போமா? நம்ம வந்து ஒரு ரிப்ளை குடுத்துருக்கோம். ஷார்ட்டா, சிம்பிளா ஒரு ரிப்ளை குடுத்தோம். என்ன குடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, "எப்பா இவன் வந்து தேவையே இல்லாம பிரச்சனைய உருவாக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில இவன் என்ன நியூக்ளியர் வெப்பன வச்சு தாக்கிருவேன், உலகத்த வந்து 2ஆ பொளந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இவன் கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன் எல்லாம் புடுங்குங்க. ஏன்னா, அங்க வந்து ஏகப்பட்ட டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தான்ல. பாகிஸ்தானோட மிலிட்டரி யாரு? பாகிஸ்தானோட டெரரிஸ்ட் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமே தெரியுது. எல்லாமே ஒண்ணா தான் இருக்கிறானுங்க. இவனுங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறது வந்து ஒரு மோசமான விஷயம். உலக நாடுகள்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்களே, இவங்கலாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பத்த வச்சுட்டோம் சைலன்ட்டா. பத்த வச்சதுனால இப்ப எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க. என்னப்பா நீ என்ன இந்த மாதிரி உலகத்த 2 ஆக்கிருவேன், உலகத்தோட பாதி உலகத்த வந்து தீர்த்து கட்டிருவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. எப்பா முனீர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வார்னிங் மேல வார்னிங் போயிட்டு இருக்கு. அண்ட் கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கானுங்க ட்ரம்ப்ப. ஏன் கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் தானே இடம் கொடுத்து இவர் வந்து பேச விட்டுருக்காரு. ட்ரம்ப்பையும் ஒரு பக்கம் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த முனீரையும் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கானுங்க. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பத்தி? இந்த லூசு பயலுகளை பத்தி? 2 பேரும் லூசு பயலுங்க தான் சொல்லணும். ட்ரம்ப் லூசுன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த முனீரையும் லூசுன்னு தான் சொல்லணும். இந்த லூசுகளை பத்தி, இந்த லூசு விட்ட ஸ்டேட்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பை.